நாம் இப்போது வார்டு நம்பர் 26, 27 தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் டிஸ்ட்ரிக்டில் வார்டு நம்பர் 26, 27 பூத் நம்பர் 242, 243 நிற்கிறோம் சார். இங்கே நம்ம போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட 272 ஓட்டரில் பேர் எல்லாம் டெலீட் ஆகிருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க பெயரெல்லாம் இப்போ இல்லை. கிட்டத்தட்ட 272 ஓட்டு மிஸ் ஆகிருக்கு. அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது. எல்லோரும் ஓட்டர் ஐடியை கொண்டு வந்தும் போலிங் பூத்தில் ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அது காரணம் கேட்டாங்கன்னா அவங்களால சொல்ல முடியலை. ஏன் டெலீட் பண்ணாங்கங்கிற பெயரும் எங்களுக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா இது டெலீட் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு இப்போ கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்தது, அதில் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. திருப்பி இப்போ வந்தீங்கன்னா அந்த ஓட்டு எல்லாருமே ஓட்டர் லிஸ்ட்டிலேருந்து டெலீட் ஆகிருக்காங்க வித்தவுட் எனி ரீசன். யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. ஒரு ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டர் லிஸ்ட்டிலேருந்து யாருடைய ஓட்டை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னால் இண்டிவிஜுவல் ஷுட் பி இன்ஃபார்ம்டு. அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், உங்களுடைய பெயர் இங்கிலேருந்து டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன் டெலீட் பண்ணக்கூடாது? அவங்க ரீசன் கொடுப்பாங்க, டெலீட் பண்ணணுமா வேண்டாமான்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாம் செக் பண்ணியிருக்கணும் 3 மாதத்துக்கு முன்னால் அப்படின்னு. சார், நார்மல் ஆர்டினரி சிட்டிசன் யாருமே ஓட்டர் லிஸ்ட்டை போயிட்டு 2 மாதம் 3 மாதம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. நார்மலாக ஆர்டினரி சிட்டிசன் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓட்டர் எண்ணிக்கை ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லேடி வந்தாங்க. அவங்கள்ட்டையும் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, சார் இதில் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் பூத்துக்கு போங்க, அங்கே வேறு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பெயர் இருக்கும் அப்படின்னாங்க. அதை நம்பிட்டு இன்றைக்கி எல்லோரும் ஓட்டர் கார்டு எடுத்துகிட்டு இங்கே ஓட்டு போட வந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்க ஓட்டர்லாம் உங்களை பெயர்லாம் இல்லை சார், டெலீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக ஒரு ப்ரெசைடிங் ஆஃபீஸரில் எல்லாருடைய ஓட்டருடைய கையெழுத்து போட்டுட்டு ஒரு லிஸ்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்டு தமிழ்நாடு பிரான்ச்சு, தமிழ்நாடு ஹெட்டு எல்லாருக்கும் நாங்கள் மனு அனுப்புகிறோம், கலெக்டருக்கும் மனு அனுப்புகிறோம். ஆனால் ஆசிய பத்திரிகைக்காரங்களாக நீங்கள் இது மாதிரி டெலீட் பண்ணுறது இந்த பூத்தில் மட்டும் இல்லை, நிறைய பூத்துலேருந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றது. பர்டிகுலர்லி நிறைய ஓட்டரை டெலீட் பண்ணியிருக்காங்க. இது தயவுசெய்து நீங்கள் பத்திரிகைக்காரங்க இதை மேற்கொண்டு எடுத்து கொண்டு வந்து இது மாதிரி ஃப்யூச்சரில் ஆகாமல் இன்சார்ஜ் யாரோ அவங்க தாசில்தார் சார் அவங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணோம், யாருமே அவங்க எடுக்கலை, யாருடைய ரெஸ்பான்ஸும் இல்லை. போலீஸ்காரங்களை அனுப்பினாங்க. போலீஸ்காரங்க நீங்கள் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு அவங்களுடைய இது. ஏன்னா அவங்க டியூட்டி அது, இங்கே அசம்பிள் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க டியூட்டியை பண்ணுறாங்க. ஆனால் ரெஸ்பான்சிபிளாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து யார் ரிட்டர்னிங் ஆஃபீஸரோ, அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர் எனி ஒன் ஃப்ரம் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யாருமே இதுவரை பார்க்கல. காலையிலேருந்து இந்த கம்ப்ளைண்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஓட்டிங் டைம் முடிய போகிறது. அப்படி இருந்துமே யாருமே வரல இதுவரையும். இந்த கிரிவன்சஸை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இதை நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து இதை மேற்கொண்டு எடுத்து என்ன வேலை பண்ணணுமோ அது பண்ணணும். என்னுடைய பெயர் கிருஷ்ணன். என்னுடைய வார்டு நம்பர் 27. நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் சார், அவங்க யாருமே எடுக்கலை. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40 தரம் ஃபோன் பண்ணியிருக்கோம், ரெஸ்பான்ஸ் யாருமே எடுக்கலை. இப்போ நானும் ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்கள யாருமே எடுக்கிறது இல்லை சார். இங்கே ப்ரெசைடிங் ஆஃபீஸரில் 49 ஏதோ சிஸ்டம் இருக்குது, அதில் ஃபுல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கும் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டார் அவரும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு, யாருமே இதை பற்றி எடுக்கலை எக்ஸப்ட் போலீஸ் பர்சனல் டிஎஸ்பி சார், இன்ஸ்பெக்டர் சார் நீங்கள் கூட்டம் கூடாது, அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக வருது அப்படின்ட்டு அவங்க கடமையை செய்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் ஓட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மக்களுடைய ஓட்டர்லாம் இப்போ பண்ண முடியலை. எங்களுக்கு திருப்பி எலெக்ஷன் வைக்கணும், திருப்பி ஓட்டு போட எங்களுக்கு நீங்க ஓட்டுக்கு எலெக்ஷன் வைக்கணும்.